வருகை தந்திருக்கின்றார். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணியாளர் வின்சென்ட் பால் அவர்களையும் இந்த அருமையானதொரு மறைக்கல்வி ஆண்டு நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை உடனடியாக நாம் இறைவணக்க பாடலோடு நாம் துவங்க இருக்கின்றோம். இந்த மறைக்கல்வி ஆண்டு நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக ஷாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் நிகழ்ச்சியாக இறைவணக்க பாடலில் நாம் இணைவோம். மறைக்கல்வி ஆசிரியர்களும் மறைக்கல்வி சிறார்களும் இணைந்து இந்த இறைவணக்க பாடலை பாட இருக்கின்றார்கள். தூய ஆவியானவருடைய துணையோடு இந்த நிகழ்வை நாம் துவங்குவோம். ஆவிக்குரிய நிலையில் அழைத்துச் செல்ல நம் மறைக்கல்வி ஆசிரியர்களும் மாணவ மாணவியரும் இறைவணக்க பாடல் ஒன்றை பாட தயாராக இருக்கிறார்கள். இந்த இறைவணக்க பாடலின் மூலம் நம் விழாவை ஆண்டவரின் திருப்பாதங்களில் ஒப்படைத்து அவரது ஆசிர்வாதத்தோடு இந்நிகழ்வை துவங்குவோம். கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவியாற்றலோடு நடத்திடு தேவா. என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவியாற்றலோடு நடத்திடு தேவா. உடைந்தவர் உருக்குலைந்தவர் உமதாற்றல் பெற்றிட வேண்டும். உறவை இழந்தவர் ஒதுக்கப்பட்டவர் உம் துணையில் எழுந்திட வேண்டும். இருளினை அகற்றவும் விலங்கினை உடைக்கவும், இருளினை அகற்றவும் விலங்கினை உடைக்கவும். உணர்வோங்க நிம்மதியே வாழ் தொடர எம்மை உமது கருவியாகும். உணர்வோங்க நிம்மதியே வாழ்வில் தொடர எம்மை உமது கருவியாகும். எம்மை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவியாற்றலோடு நடத்திடு தேவா. எம்மை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவியாற்றலோடு நடத்திடு தேவா. மனிதநேயங்கள் மதிக்கும் பண்புகள் மனதில் தினம் வளர்த்திட வேண்டும். இறைவன் வார்த்தையில் இனிதோர் ஆட்சியை இம்மண்ணில் கட்டிட வேண்டும். பிரிவுகள் நீங்கவும் ஒற்றுமை ஓங்கவும், பிரிவுகள் நீங்கவும் ஒற்றுமை ஓங்கவும். உண்மை அறிவு என்றும் வாழ உரிமை வாழ்வு நிறைவு காண எம்மை உமது கருவியாகும். உண்மை அறிவு என்றும் வாழ உரிமை வாழ்வு நிறைவு காண எம்மை உமது கருவியாகும். எம்மை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவியாற்றலோடு நடத்திடு தேவா. என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவியாற்றலோடு நடத்திடு தேவா.
அழகாக அமைத்த நம் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இந்நிகழ்வின் வரவேற்புரையை வழங்க திருமதி ஷீலா அவர்களை அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். மறைக்கல்வி ஆண்டின் 2024-25 நிறைவு விழாவில் தலைமையேற்று பரிசளிக்க வந்திருக்கின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களையும், உதவி பங்கு தந்தையர்கள் அருட்பணி சத்தியசீலன் அவர்களையும், அருட்பணி KP பால் அவர்களையும், இம்மண்ணின் மைந்தர் சேசு சபையை சார்ந்த முன்னாள் மறைக்கல்வி ஆசிரியர் அருட்பணி வின்சென்ட் பால் அவர்களையும், பங்கு பேரவை உறுப்பினர்களையும், மறைக்கல்வி பிள்ளைகளையும் பெற்றோர்களையும், சிறந்த கலை நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கின்ற மாணவ மாணவிகளையும் எமது மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். வாருங்கள், கொண்டாடுவோம், ஆண்டவரில் அகமகிழ்வோம். அவர்களுக்கு நம் நிகழ்வை இனிமையாக தொடக்கி கொடுத்ததற்காக மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இப்பொழுது ஒரு ஆக்ஷன் சாங் நம்முடைய மறைக்கல்வி குட்டீஸ் உங்களுக்காக வழங்க இருக்கிறார்கள். எனவே உற்சாகத்தோடு அவர்களை வரவேற்போம். இயேசுவை போல நம்முடைய குழந்தை செல்வங்களும் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் மறைக்கல்வி பணியகம் இந்த மறைக்கல்வி கீதத்தை உங்களுக்கு வழங்குகிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வுகளிலும் இந்த கீதத்தை நம்முடைய குழந்தைகள் முழங்கட்டும். அவர்கள் இதயம் இயேசுவின் அன்பால் துடிக்கட்டும். மறைக்கல்வி பயில்வோம், புத்துலகம் படைப்போம். உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரும் ஜெபங்களும். மலர்ந்து வளர்ந்து பல புதுமைகள் படைத்திட மறைக்கல்வி பயின்றிடுவோம். இயேசுவை அறிவோம், இயேசுவை அன்பு செய்வோம். மறைக்கல்வி பயில்வோம், புது உலகினை படைப்போம். இயேசுவை பின்பற்றுவோம், என்றென்றும் நாம் அவர் வழி தொடர்ந்திடுவோம். எனவே நாம் மறைக்கல்வி அணி செய்வோம், மாற்றங்கள் செய்திடுவோம். இனிய இயேசு கண்ட செல்வங்கள் நாமே, இறைவன் அருகில் வாழும் செல்வங்கள் நாமே, ஒன்றாக இணைந்திடுவோம். எழுந்து மகிழ்ந்து நம் இயேசுவின் ஒளியில் மலர்ந்து வளர்ந்து பல புதுமைகள் படைத்திட மறைக்கல்வி பயின்றிடுவோம். மறைஞானம் நாம் அறிவதில்தான் இறைவழி சென்றிடலாம். இறைவார்த்தை தெரிவதில்தான் மகிழ்ச்சியை விதைத்திடலாம். சமத்துவம் காத்து நீதியை நாட்டிட ஆற்றலை அடைந்திடலாம். அமைதியை கொணர்ந்து
இந்த அருமையான ஒரு ஆக்ஷன் நடனத்தில் பங்கேற்ற சிறார்களுக்கும் அவர்களை தயாரித்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது உங்கள் அனைவரையும் உற்சாகபூர்வமாக கவரும் ஒரு நடன நிகழ்ச்சியை காட்சியளிக்க வருகிறார்கள் நம்முடைய மறைக்கல்வி சிறார்கள். எனவே கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்போம். குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவே. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. ஜொலியான மூச்சுமிட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மூச்சுமிட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே take it easy தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி. எங்களின் மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக மெட்லி மிக்ஸ் எனும் குழு பாடலை பாட வருகிறார்கள் நம்முடைய மாணவ மாணவியர்கள். எனவே உற்சாகத்தோடு அவர்களை வரவேற்போம். என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே. ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். சரிதமபா சனிதப பரிதே சரி தாதகானி சா சனிதப பதனி சானி பதனி சபரிகபா. என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டே கண்டே என் தேவனை கண்டே. காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன்,
வழி அதை சுமந்தறிந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தோம், விடுதலை அடைந்தோம். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள், நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடல்களை பாடிய நம்முடைய மாணவ மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக இந்த 2024-2025 கல்வியாண்டின் முன்னேற்றங்களையும் சாதனைகளையும் பற்றிய ஒரு முழுமையான அறிக்கையை பகிர்ந்து கொள்ள நம்முடைய மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு டென்னிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிடம் பொறுத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா ஒரு கண்களுக்கு விருந்து படைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு 5 நிமிஷம் பேசும்போது உண்மையிலே எனக்கும் ஒரு சோர்வாக இருக்கும். பட் இருந்தாலும் பொறுத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறைக்கல்வி ஆண்டு விழா ஆண்டு அறிக்கை 2024-25 ஆன்மீக ஆலோசகர் அருட்பணி மரிய லூயிஸ் சாசா அவர்கள் அதிபர் மற்றும் பங்குத்தந்தை. பொறுப்பாளர் திருத்தொண்டர் எசையாஸ் தற்பொழுது குரு பட்டம் பெற்றிருக்கின்றார். ஒருங்கிணைப்பாளர் திரு டெனிஸ், தன்னார்வலர்கள் 3 பேர், ஆசிரியர்கள் 13 பேர், மாணவ மாணவியருடைய எண்ணிக்கை 220 பேர். விருது வாக்கு இயேசுவை அறிய, இயேசுவை அன்பு செய்ய, இயேசுவை பின் செல்ல. மறைக்கல்வி ஆசிரியருக்கான பயிற்சி கருத்தரங்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி தீபகத்திலும் சாந்தோம் அருள்பணி மையத்திலும் நடைபெற்றது. தீபகத்தில் 3 ஆசிரியர்களும், அருள்பணி மையத்தில் 7 ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். ஞாயிறு மறைக்கல்வியானது ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 9 மணிக்கு திருப்பலி மறைக்கல்வி அரங்கிலும் 9:45 மணி முதல் 10:30 மணி வரை மறைக்கல்வி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிய, 6 முதல் 8ஆம் வகுப்பு சிறார்களுக்கு இயேசுவை அன்பு செய்ய, 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவருக்கு இயேசுவை பின் செல்ல என்ற அடிப்படையில் அடிப்படை ஜெபங்கள், அருள் அடையாளங்கள், திரு விவிலியம், திரு அவை இவற்றை மையமாக கொண்டு போதிக்கப்பட்டது. மாதந்தோறும் ஆசிரியருக்கான கூட்டம் நடத்தப்பட்டு பிள்ளைகளின் வருகை, பங்கேற்பு, பாடத்திட்டம் போன்ற செயல் திட்டங்கள் கலந்தாய்வு செய்யப்பட்டு முறையே வளர்ச்சிக்கான முயற்சியும் எடுக்கப்பட்டு வருகிறது.
முறையே ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2024-2025 ஆண்டிற்கான மறைக்கல்வி துவக்க விழா திருப்பலியோடு இனிதே துவங்கியது. மறைக்கல்வி ஆசிரியர்களும் சிறார்களும் திருவிவிலியம் ஏந்தி வருகை பவனியில் கலந்து கொண்டார்கள். பங்குத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி மறைக்கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி ஆசி வழங்கினார். ஆசிரியர்கள் உறுதிமொழி ஏற்று விசுவாச ஒளியானது மெழுகுதிரியானது ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜூன் மாதம் 27ஆம் தேதி மறைக்கல்வி திருப்பலி நடைபெற்றது. ஆசிரியர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு முறையே வருகை பதிவும் பாடத்திட்டமும் வழங்கப்பட்டது. அருட்பணி சத்யசீலன் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி ஆசிரியர்களுக்கு இந்த பாடத்திட்டத்தினை வழங்கினார்கள். ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அன்னை மரியாவும் சுதந்திர வாழ்வும் என்ற தலைப்பில் 1 முதல் 5ஆம் வகுப்பு சிறார்களுக்கு ஓவிய போட்டியும், 5 முதல் 8ஆம் வகுப்பு சிறார்களுக்கு பேச்சு போட்டியும், 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டிமன்றமும் நடைபெற்றது. சிறார்கள் உற்சாகத்தோடு பங்கேற்று பரிசுகளை பெற்றார்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பெசன்ட் நகர் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திற்கு நம் மறைக்கல்வி சிறார்கள் பாத யாத்திரை சென்றார்கள். நம் பங்குத்தந்தை அவர்கள் சிறார்களுக்கு ஜெபமாலை வழங்கி ஆசி அளித்து வழி அனுப்பி வைத்தார்கள். சுமார் 52 சிறார்களும் ஒரு சில பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். பங்கு பேரவை நிர்வாக குழு தலைவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். திரு நெல்சன் அவர்கள் பங்கு பேரவை துணை தலைவர் பிள்ளைகளுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தார். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி புனித ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவையொட்டி திருப்பலி நிறைவேற்றப்பட்டு மரி அன்னைக்கு பிறந்தநாள் கேக் வெட்டி மகிழ்ச்சியை கொண்டாடினர். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திருவிவிலிய ஞாயிறு கொண்டாடப்பட்டது. அன்றைய திருப்பலியை மறைக்கல்வி சிறார்கள் சிறப்பித்தார்கள். திருவிவிலியம் ஏந்தி பவனியில் கலந்து கொண்டு விவிலியத்திற்கு அஞ்சலி செலுத்தி விவிலிய மரம் அமைத்து இறை மக்களுக்கு ஆளுக்கு ஒரு இறை வார்த்தையை வழங்கி அந்த நாளினை சிறப்பு செய்தார்கள். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வினோத விளையாட்டு ஃபேன்சிஃபிட் கொண்டாடப்பட்டது. வழக்கமான உற்சாகத்தோடு மறைக்கல்வி சிறார்களுக்கு வழங்கப்பட்ட 4 அங்காடிகளில் வினோத விளையாட்டுகளை நடத்தி இறை மக்களை மகிழ்ச்சிப்படுத்தினர். எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு ஒரு கணிசமான தொகையை ஈட்டி இந்த விளையாட்டின் மூலமாக நடத்தி கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஜெபமாலை அன்னை மாதத்தை முன்னிட்டு 12 மணி நேர தொடர் ஜெபமாலை நடைபெற்றது. உலக அமைதிக்காக நடத்தப்பட்ட இந்த தொடர் ஜெபமாலையில் மறைக்கல்விக்கு என்று கொடுக்கப்பட்ட 5 முதல் 6 மணி வரை ஜெபமாலை வழிபாட்டில் பிள்ளைகள் சிறப்பாக பங்கேற்றார்கள். நவம்பர் மாதம் மறைக்கல்வி சிறார்களுக்கு 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அதி தூதர்களின் பெயர்களான கப்ரியேல், மைக்கேல், ரஃபேல், யூரியேல் என்று பெயர் வழங்கப்பட்டு முறையே குழு தலைவர், துணைத் தலைவர், ஆசிரியர் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அன்று உற்சாகத்தோடு குழு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு குழு மதிப்பெண் வழங்கப்பட்டு மதிப்பெண் முறை பின்பற்றப்பட்டது. திருவருகை காலத்தை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு முன் தயாரிப்பாக 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஒப்புரவு வழிபாடு நடைபெற்றது. சுமார் 120 சிறார்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மாசிலா குழந்தைகள் விழா கொண்டாடப்பட்டது. பிற்பகல் 2:30 மணி முதல் 6 மணி வரை குழு வாரியாக பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் கலை நிகழ்வுகளும் நடத்தப்பட்டது. ஜெபமாலையிலும் திருப்பலியிலும் சிறார்கள் கலந்து கொண்டார்கள். பங்குத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி பிள்ளைகளுக்கு சிறப்பு ஆசி வழங்கினார். திருப்பலி முடிந்தவுடன் இரவு உணவு வழங்கப்பட்டு பங்கேற்று அனைத்து சிறார்களுக்கும் கிறிஸ்துமஸ் பரிசானது வழங்கப்பட்டது. கிளைப்பங்கு டிவி நகர் சிறார்களும் இதில் கலந்து கொண்டார்கள். நற்கருணை உறுதி பூசல் அருள் அடையாளங்களுக்கான தயாரிப்பு வகுப்புகள் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தினமும் மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும் தொடர்ந்து திருப்பலியோடு நடைபெற்றது. திரு மேத்யூ, திருமதி ஹெலன், திருமதி அமலி போஸ்கோ, திருமதி ஷீலா லூயிஸ், திருமதி நீனா ஜான் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுத்து இவர்களை தயாரித்தார்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற நற்கருணை கொண்டாட்டத்தில் சிறார்கள், பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற உறுதி பூசல் அருளடையாளம் கொண்டாட்டத்தில் சிறார்களும் அருளடையாளத்தை பெற்றார்கள். சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் அருள் அடையாளத்தை வழங்கினார். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட ஜூபிலி கொண்டாட்டம் சாந்தோம் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. சென்னையில் உள்ள அனைத்து பங்குகளிலிருந்து சுமார் 4000 வரை கல்வி சிறார்கள் கலந்து கொண்ட மாபெரும் வரலாற்று நிகழ்விலே நமது பங்கு சிறார்கள் 48 பேர் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வகுப்பு வாரியாக பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு முதல் 3 இடங்களை பெறுவோருக்கு மறைக்கல்வி ஆண்டு விழாவன்று பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மார்ச் 30ஆம் தேதி மறைக்கல்வி கடைசி வகுப்பாக முடிவு செய்யப்பட்டு
வருகை பதிவும் நிறைவு செய்யப்பட்டது. முறையே ஆண்டு முழுவதும் தவறாமல் வருகை தந்து 75 முதல் 100%, 60 முதல் 74% மற்றும் 50 முதல் 60% உள்ள சிறார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. நன்றி பூக்கள். இம்மறைக்கல்வி ஆண்டிலே பிள்ளைகளின் வருகை பங்கேற்பு எண்ணிக்கை வழக்கமாக வருகின்ற 160 மாணவ மாணவர்களிலிருந்து உயர்ந்து 220 மாணவ மாணவர்கள் பங்கேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முழுமுதற் காரணமாக அமைந்த நம் பங்குத்தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். ஆன்மீக ஆலோசகராக இருந்து அவ்வப்போது ஆசிரியர்களையும் சிறார்களையும் உற்சாகப்படுத்தி நெறிப்படுத்தி குறிப்பாக இந்த ஆண்டு மறைக்கல்வி சிறார்களுக்கு ஊக்கத்தொகையும் அறிவித்து அதை முறையாக வழங்கி பிள்ளைகளின் விசுவாச வளர்ச்சியில் துணை நின்ற நம் பங்குத்தந்தை அவர்களுக்கு அனைவரும் கரவொலி எழுப்பி நெஞ்சார்ந்த நன்றினை சமர்ப்பிப்போம். இந்த மறைக்கல்வி ஆண்டு முழுவதும் மறைக்கல்வி சிறார்களுக்கான திருப்பலியை ஒவ்வொரு வாரமும் நிறைவேற்றி ஆழ்ந்த மறையுரை சிந்தனைகளையும் உற்சாகத்தையும் அளித்து பிள்ளைகளை விசுவாச வாழ்வில் உறுதிப்படுத்திய நம் உதவி பங்கு தந்தையர்களான அருட்பணி KP பால், அருட்பணி சத்யசீலன், அருட்பணி வில்லியம்ஸ் அவர்களுக்கும் மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். மறைக்கல்வி பிள்ளைகளின் விசுவாச வாழ்வில் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு தியாகம் நிறைந்த வாழ்வாலும் அர்ப்பண உணர்வோடும் ஒவ்வொரு வாரமும் தங்கள் நேரத்தையும் சிரமத்தையும் பாராது வருகை தந்து பிள்ளைகளை ஞான காரியங்களிலும் நன்னெறியிலும் பயிற்றுவித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தன்னார்வ பணியாளர்களுக்கும் மீண்டுமாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஞாயிறுதோறும் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் மறைக்கல்வி வகுப்புகளில் இந்த ஆண்டு பங்கேற்ற அனைத்து சிறார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த ஜூபிலி ஆண்டிலே தொடர்ந்து நம்பிக்கையோடு பயணிக்க உங்களின் உற்சாகம் நிறைந்த பங்கேற்பையும் ஆர்வத்தையும் மேலான ஒத்துழைப்பையும் எதிர்நோக்குகின்றோம். இங்கனம் மறைக்கல்வி குழுமம், தொன்போஸ்கோ திருத்தலம், நாள் 4/5/2025. நன்றி. இந்த ஆண்டு நமது மறைக்கல்வியில் நடைபெற்ற நிகழ்வுகளையும் முன்னேற்றங்களையும் நமக்கு சிறப்பாக வழங்கிய ஒருங்கிணைப்பாளர் திரு டென்னிஸ் அவர்களுக்கு நன்றிகள். மீண்டுமாக ஒரு நடனத்தை உங்கள் மத்தியில் வழங்க நம்முடைய மறைக்கல்வி மாணவிகளை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை. ஓ பொம்மை, ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம், ஆடி பாடி நாளும் அவன் நாமம் துதிப்போம், எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம். எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ள வர தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை. பொம்மை, பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம
பலக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக நம் மத்தியில் மார்வல் அவர்கள் திருப்பாடல்கள் 121 மனப்பாடமாக சொல்ல வருகிறார். அதனைத் தொடர்ந்து ஜோன்ஸ் அவர்கள் திருப்பாடல்கள் 23 மனப்பாடமாக நம் மத்தியில் வழங்குவார். எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே உனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி உம்மை காத்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரே உனக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவு உம்மை தாக்காது, இரவின் நிலவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உன்னை அனைத்து தீங்கி நின்றும் பாதுகாப்பார். உன் உயிரை அவர் காக்கின்றார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் என்றென்றும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமென். பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் நிலைபார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்திர அளிப்பார். தம் பேருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் இருப்பதால் எத்தீங்கும் அஞ்சினேன். என் எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் உள்ளத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமேன். மிக அற்புதமாக அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கலை நிகழ்வுகள் நிறைவுக்கு வருகின்றன. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி இதுவா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே ஷேரன் கொண்டிருக்கின்ற அன்புக்கு நன்றி. 2024-25 ஆண்டு தொன்போஸ்கோ திருத்தலத்தினுடைய மறைக்கல்வி ஆண்டு விழாவில் நாம் அனைவரும் பங்கேற்று மகிழ்ந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த மாலை பொழுது மகிழ்ச்சி நிறைந்த மாலை பொழுதாக அமைந்திருக்கின்றது. சில நாட்களாக வெயில் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது. வானம் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்றால் மேலிருந்து இறைவனுடைய ஆசீர் நம் மீது பொழியப்படுகின்றது என்றுதான் அர்த்தம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவனுடைய அருள்கரம் நம்மோடு இருந்து இந்த மறைக்கல்வியை சிறப்பாக நடத்துவதற்கு இறைவன் அருள் புரிந்திருக்கின்றார். அதற்காக நாம் முதல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இந்த ஆண்டு முழுவதும் நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. ஆண்டறிக்கையிலே வாசிக்க கேட்டது போல் நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நடந்திருக்கின்றன என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். சீரும் சிறப்புமாக இந்த மறைக்கல்வி நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் இயேசுவை அறிவதிலும், இயேசுவை அன்பு செய்வதிலும், இயேசுவை பின் செல்வதிலும் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு தெரிகின்றது. அந்த அளவுக்கு மிக தரமான நிகழ்வுகள் இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டன. இதிலிருந்து அவர்கள் படிக்கின்ற இந்த மறைக்கல்வி எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான ஒன்றாக இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது. எனவே இதற்காக மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு டென்னிஸ் அவர்களையும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவரையும் நான் உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். இது ஒரு உண்மையிலேயே அர்ப்பண உணர்வுள்ள ஒரு பணி. ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்ற வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவிடுவது, அவர்களுக்காக இந்த அர்ப்பணத்தோடு மறைக்கல்வி வகுப்புகளை எடுப்பது என்பது சாதாரணமான ஒரு பணி அல்ல. இந்த பணியை யாரிடமெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதை அவர்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலே பாராட்டுக்குரியது. யாருமே வருத்தப்பட்டோ அல்லது நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் மிகுந்த அர்ப்பணத்தோடு மிக அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர் அனைவரும் நம்முடைய பாராட்டுக்கும் அன்புக்கும் உரியவர்கள். எனவே கரவொலி எழுப்பி நம்முடைய அன்பையும் பாராட்டையும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இவர்களை ஒருங்கிணைக்கின்ற திரு டென்னிஸ் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் பாராட்டையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மறைக்கல்வி இந்த ஆண்டு இன்னும் அதிகமான உற்சாகத்தோடு பிள்ளைகள் வர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மறைக்கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருப்பதை நான் பார்க்கின்றேன். 6வது ஆண்டு இந்த ஆண்டு நான் வந்து இந்த ஆண்டிலே முதல் முறையாக 220 என்ற எண்ணிக்கையை தொட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி தான். அதிலே நிறைய பேர் ரெகுலராக வந்திருக்கிறாங்க என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த ஆண்டு மறைக்கல்விக்கென்று ஒரு சிறப்பான ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் என்று இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நான் சொன்னேன். அதை பங்கு பேரவையும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இந்த ஒரு நிகழ்ச்சியை செய்வதென்று முடிவு செய்யப்பட்டது. இப்பொழுது கடந்த 1ஆம் தேதி அன்று மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஒரு சிலர் மட்டும் பெறாமல் இருக்கிறார்கள். அப்படி யாராவது இன்னும் பெறாமல் இருந்தால் நாளை கடைசி நாளாக நாளை காலை 10 மணி முதல் 1 மணி வரை வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்னுடைய அலுவலகத்திலே. ஏறக்குறைய 3,50,000 ரூபாய் இதற்கென்று இந்த ஆண்டு செலவிடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தொகை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு தொகையை கொடுப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு இந்த தொகையை இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே மறைக்கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதனால்தான். மறைக்கல்விக்கு வருகின்ற பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும், இன்னும் அதிகமான பேர் வர வேண்டும், இறை அறிவில் அவர்கள் வளர வேண்டும். ஏனென்றால் எதிர்கால தொன்போஸ்கோ திருத்தலம் இவர்களை சார்ந்துதான் இருக்கின்றது. எப்பொழுதுமே எனக்கு ஒரு வருத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளிலே மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு கீழே போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே நாம் இருக்கின்ற இந்த காலத்திலே ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆகவே இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஊக்கத்தொகை அதற்கான ஒரு விதையாக நான் கருதுகின்றேன். இன்னும் இது ஆள் போல தழைத்து வளர வேண்டும். நிறைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு மறைக்கல்வியை படிப்பதற்காக வர வேண்டும். பள்ளிகளில் படிப்பதற்கு ஆர்வத்தை காட்டுகின்றோம், மறைக்கல்வி படிப்பதிலே நிறைய பேர் ஆர்வத்தை காட்டுவதில்லை. ஆகவே அந்த உற்சாகத்தை வளர்ப்பதற்காக இந்த தொகையை இந்த ஆண்டு கொடுத்திருக்கின்றோம் என்றால் உண்மையிலேயே அது பலருடைய உழைப்பு, பலருடைய தாராள உள்ளம், அதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எனவே இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அனைவரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். கண்டிப்பாக இது பயனுள்ள ஒரு முயற்சியாக இந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கின்றது. இது வளர வேண்டும், மேன்மேலும் இது உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் இதற்காக நான் பாராட்டுகின்றேன். எனவே இந்த ஆண்டு விழா நிகழும் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்று இந்த ஆண்டு 2024-25 ஆண்டு சீரும் சிறப்புமான ஒரு மறைக்கல்வி ஆண்டாக இந்த யூபிலி ஆண்டிலே நடந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை இதை பங்கெடுத்து சிறப்பித்த அனைத்து பிள்ளைகளையும் மிக அழகாக அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை வழங்கினார்கள். அவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் பங்கேற்று சிறப்பித்த பங்கு மக்களாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து நான் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரை அன்புடன் அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தைக்கு மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக அன்பையும் மரியாதையும் செலுத்துவது எங்களது கடமை. அதற்கு முன்னாடி நிறைய சாதனைகளும் இன்னொரு முறை ஜோரா கைத்தட்டன்னு யாருமே கைத்தட்ட வரும். கொடையில் மிக பலத்த கரத்தரும் மழையை விட வேக நம்முடைய மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் டென்னிஸ் அவர்கள் நம் அனைவரின் சார்பாக மறைக்குழுமத்தின் சார்பாக அன்பின் ஆடை பொன்னாடை அன்பின் ஆடையை அணிவித்து எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மண்ணின் மைந்தர், எங்களோடு மறைக்கல்வி கற்றவர், போதித்தவர், அருட்பணி வின்சென்ட் பால் அவர்களை அழைக்கின்றோம். மறைக்கல்வி ஆசிரியர் சதீஷ் அவர்கள் எங்கிருந்தால் அவரும் சதீஷ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். இவரு கரங்களை தட்ட மாட்டோமா? மண்ணின் பெருமை அவரு, நம்ம மண்ணினுடைய பெருமை வின்சென்ட் பால். நன்றிகள்.
மாறி வரும் சமூக சூழலிலே பல்வேறு ஊடகங்களினாலும் சமூக கலாச்சாரங்களினாலும் நாம் ஈர்க்கப்பட்டு அடிமைத்தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையின்படி வாழாமல் இந்த சமூகமானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களிலே நாம் நம்முடைய நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கின்றோம். மாறாக இறைவனை தேடுவோம், இறை வார்த்தையை தேடுவோம், இறை வழி வாழ இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். அமைதியை தேடிச் செல்லும் நேரங்களில் நிரந்தரம் இல்லாதவற்றையே நாம் அமைதி என நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிரந்தரமான செல்வமான கடவுளின் வார்த்தையை தேடிச் செல்லும் பொழுதே நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதை குறித்து ஆண்டவர் புனித யோவான் நற்செய்தியில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்கிறார். இங்கு நிலை வாழ்வு அளிக்கும் ஊற்று என தூய ஆவியானவரையே குறிப்பிடுகிறார். எனவே தூய ஆவியாரின் உதவியுடன் மறைக்கல்வி வழியாக நாம் ஆண்டவரின் வார்த்தையில் வளருவோம். இறை வார்த்தையில் வளர்வோம், இறை வழி நடப்போம். அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய சிறார்களை உற்சாகப்படுத்துவோம். நன்றி. தேங்க்யூ. பங்கு தந்தை அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நடத்தப்பட்ட பாடத்திட்டத்திலிருந்து மறைக்கல்வி தேர்வானது நடத்தப்பட்டது. அதிலே வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பெறுகின்ற சிறார்களுக்கு இப்பொழுது பரிசானது வழங்கப்பட இருக்கின்றது. இங்கே வகுப்பு வாரியாக பெயர்களை வாசிக்கும் பொழுது தயவுசெய்து காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வந்து உங்களுடைய பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். First standard, first place goes to Emika. அனைவரும் இரண்டாவது இடத்தை பெறுபவர்கள் 2 பேர். முதல் இடத்துல 2 பேர் இருக்காங்க. அடுத்ததாக ரோசாலியா ரூத் வரலையா? வரல. ஓகே. இரண்டாவது இடத்துல 2 பேர், பிரின்சஸ் அண்ட் ரொசாரியோ டேனியல். வார்த்தைகளை நல்லா கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தும். ஏன்னா பிள்ளைகள் வந்து மறைக்கல்வி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு நிகழ்வு. அதுவும் பிள்ளைகள் வந்துட்டு அது ஒரு டிக்னிஃபைடாக அவங்க ஒரு மெடல் ஒன்று அணிவிக்கும் பொழுது தயவுசெய்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். The second standard, first place goes to Teresa Flores.
செகண்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் பிளேஸ் சூசன் தன்வி. தேர்ட் பிளேஸ் கோஸ் டு இவாஞ்சலினா. இவாஞ்சலினா. தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டொமினிக் ஆல்வின். 6 பேர் முதல் இடத்தை பெறுகின்றார்கள். ஓரலில் நடத்தப்பட்ட போட்டியாக அதனால் அநேகர் எல்லாருமே நல்லா சிறப்பாக சொன்னதுனால 6 பேர் முதலிடத்தை பெறுகிறார்கள். டொமினிக் ஆல்வின். ஓகே, அடுத்ததாக எட்வர்ட் ரேஃபேல், கிளாரினா, லத்திகா, டெனிஷா. ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் ஜோஷுவா. டெனிஷா வாங்கி. Second place Christopher. Second place Christopher, Princia and Jovita. Fourth and fifth standard boys, first place Jabaraj. Jabaraj Rajkumar. And mover முதலிடத்தை பெறுகின்றார் யுவான் சாந்தோஸ். யுவான் சாந்தோஸ் ஊருக்கு போகிறார்கள், அவங்களுடைய தாயார் பெற்றுக்கொள்வார்கள். Second place goes to Leo Shivin and Livon. Second place goes to Leo Shivin and Livon. வந்திருக்காங்களா? வரல. Fourth and fifth standard girls, first place Marita Angelina. வந்துட்டாங்களா? Okay, first place, fourth and fifth standard, first place Marita Angelina. Second place A. Benicia and P. Bernice. Third place இருவர் பெறுகின்றார்கள். Angelina Godson and Giovanna Sell. Giovanna Sell வரல. ஓகே, அடுத்ததாக 6th standard boys and girls, first place ஜீவிகா. Second place Jeffno. ஜெஃப்னோ வந்திருக்காரா? இல்ல. Third place Jonas. Seventh standard boys, first place Marvel. Second place Emmanuel. Third place Dominic. 8th standard boys, seventh standard boys, second place Emmanuel. அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பையன் வரல, அவருடைய பெற்றோர் பெற்றுக்கொள்வார்கள். Third place Dominic கொடுத்தாச்சா? Second place வரல. 8th standard boys, first place N. Lionel.
Again, one more first place. Joshan. வந்திருக்காரா? இல்ல, வரல. Second place, ஆகாஷ். ஆகாஷ் வரல. Third place, Brito Philip. Okay, 8th standard வரல, அப்படியே வச்சுக்கோங்க. 7th and 8th standard girls, first place, R. Sunita. Second place, T. Jones. Helen Blessy. Second place, Helen Blessy. வரல. Third place, Glennis. Third place, Glennis. Ninth standard boys, first place, J.A. Jesnov. வரல. வந்திருக்காரா? Second place goes to F. John Bosco. Second place, John Bosco. F. John Bosco. Third place, இருவர் பெறுகின்றார்கள். மூவர் பெறுகின்றார்கள். Trevin Joshua. Trevin Joshua. T. Jensen Halon. Levin Martin. Levin Martin வரலையா? Okay, 10th standard boys, first place, Timothy. Second place, B.J. Benito. வரல. Third place, Andrew Arav. Andrew Arav, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. Ninth and 10th standard girls, first place, Sansi Ganesha. Second place, Brinda. Second place, வரல. Third place, Valentina. Third place, Valentina. Eleventh and 12th standard boys, first place, Jones Sylvester. Second place, Santosh James. Third place, Rishal. Eleventh and 12th standard girls, first place, Kavya Mary. Eleventh and 12th standard girls, second place, L. Trinita. Third place goes to Benita Amala. Eighth standard boys கொடுத்துருங்க, ஒரு மிஸ் பண்ணிட்டாரு, அங்கே பக்கத்தில் இருந்தார். Brito Philip, third place. Eighth standard boys. Eighth standard boys, third place ஒன்று கொடுங்க. Brito Philip. அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற்ற அத்துணை போட்டிகளிலும் மதிப்பெண்ணானது கடைபிடிக்கப்பட்டது. அதில் எந்த அணியினர் அதிக மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் அறிவித்து
இரண்டு தந்தையர்களும் இணைந்து அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான இந்த சாம்பியன் டிராஃபி அவர்களுக்கான வழங்கப்படுகின்றது. ஆகவே தயார் நிலையில் இருக்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அணியினை அழைப்பு கொடுக்கும் பொழுது குழுவாக வந்து உங்களுடைய சாம்பியன்ஸ் டிராஃபியை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கப்ரியேல், மைக்கேல், உரியல், ரஃபாயல் என்ற 4 அணிகள். இந்த 4 அணிகளிலே 1058 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெறுவது ரஃபாயல் அணி. ரஃபாயல் அணி சீக்கிரம் வாங்க. ரஃபேல் டீமோடைய கேப்டன்ஸும் ஆசிரியர் பொறுப்பாளர்களான ஷீலா மற்றும் மேத்யூ அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் மேடைக்கு. நல்லா ஜோர கரங்களை தட்டி உற்சாகம். அவர்களை வழிநடத்திய பிரிசில்லா அணியினுடைய தலைவர் பிரிசில்லா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேத்யூ வராரா? மேத்யூ வாங்க. மேத்யூ எங்கே இருக்காரு? மேத்யூ வர. நல்லா ஜோர கரங்களை தட்டி ரஃபேல் அணியினர் இந்த ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராஃபி இந்த விருதினை பெறுகின்றார்கள். மீண்டுமாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினர். இதனை வழங்கிய நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணியாளர் வின்சென்ட் பால் அவர்களுக்கும் எல்லாம் மீண்டுமாக கரவொலி எழுப்பி இந்த 2024-25 ஆண்டுக்கான இந்த சாம்பியன்ஸ் பட்டனை பெற்றிருக்கின்ற ரஃபேல் அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போன்று நீங்கள் எப்படி ஆவலோடு காத்து கொண்டிருந்தீங்க, அதே போன்று நம்முடைய மண்ணின் மைந்தர்களுடைய ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக நம்ம அவளோடு காத்து கொண்டு இருக்கணும். ஒரு 2 வார்த்தை பேசுங்க சார். ஃபாதர் ஹிந்தியில் கூட பேசலாம், டிரான்ஸ்லேட் நான் பண்ணுறேன். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் இங்கே இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி கூறுகின்றேன். நமது பங்கின் பங்கு தந்தை பாசமிகு ஃபாதர் மரியல் லூயிஸ் அவர்கள் நம்ம பங்கிற்காக ஸ்பெஷலி மறைக்கல்விற்காக இத்தனை முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அளிக்கிறது. ஃபாதர், மிகுந்த நன்றி. இந்த சதீஷ் அவர்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம பங்கினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகம். நான் இருக்கிறது வந்து ஒரு பஞ்சாபில் ஒரு சிறிய கிராமத்தில். எங்கள் பங்குடைய எண்ணிக்கையே வந்து 49 குடும்பங்கள் மட்டுமே. 49 குடும்பங்கள். நம்ம பங்கில் 10,000 குடும்பங்கள் இருக்கும். எங்கள் பங்கில் நான் தான் பேரிஷ் பிரிஸ்ட்டு. ஆனால் பங்கு மக்களுடைய எண்ணிக்கையை மட்டுமே 49 குடும்பங்கள். அதை தவிர்த்து 13 கேட்டிகுமென்ஸ் சொன்னாங்கன்னா திருமுழுக்கு பெறுவதற்கு தயாராக உள்ள குடும்பங்கள் 13. மொத்தம்னா 60 குடும்பங்கள் மட்டும்தான். அந்த 60 குடும்பங்களும் ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸ். அப்படின்னா பங்குக்கு வரணுன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான். லாஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒரு 15 கிலோமீட்டர் வரணும், எல்லா சைட்லேருந்தும் வந்தாங்கன்னா. இந்த நம்ம பங்கில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு உற்சாகம். அட்லீஸ்ட் நம்ம பங்கு தந்தை செய்கிற மாதிரி அதில் ஒரு பகுதியாவது 1% நம்மளுடைய பங்கிலும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை பங்கு தந்தை அவர்கள் மற்றும் நமது மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் டென்னிஸ் அவர்கள் செய்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் அளிக்கின்றது. நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தவர்களே, ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம். அவங்களுடைய அம்மா இப்போ தான் வந்திருக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாய்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வி ஜோஷன் அவர்களுடைய தாய் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடுக்கு கிரேசி வின்சென்ட் அவர்கள். தயவுசெய்து எங்கே இருந்தாங்க? இப்போ தான் இருந்தாங்க, பக்கத்தில் போயிட்டாங்க. வாங்க, ஒரு அடி சொல்லும் போது எங்கேயாவது போயிடுறாங்க டக்குன்னு.
ஜோஷன் அவர்களுக்காக அந்த பரிசினை அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக தந்தை அவர்கள் சொன்னது போன்று இந்த ஆண்டு முழுவதும் அர்ப்பண உணர்வோடு மறைக்கல்வி ஆசிரியர்கள் வருகை தந்து இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஒரு சிறப்பு அன்பளிப்பினை வழங்கி அவர்களை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு ஆசிரியருடைய பெயர்களை வாசிக்கும் பொழுது பங்கு தந்தையிடமிருந்து அந்த அன்பின் பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு ஆசிரியர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்ஸஸ் நீனா ஜான் அவங்க தான் எத்தனை வந்து கொடுத்துட்டு அவங்களே வாங்கினாங்க. நல்ல ஜோரா கரங்களை தட்டி நமது உற்சாகம் கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்து தெரிவிப்போம். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் மேரி அவர்கள் வர இயலாத சூழத்தினால அடுத்ததாக அவர்களை தொடர்ந்து திருமதி அஸ்வினி அவர்கள், மிஸ்ஸஸ் ஷீலா லூயிஸ், நீதிமாணிக்கம், திருமதி அமளி போஸ்கோ, அமளி போஸ்கோ தொடர்ந்து மற்றும் ஒரு போஸ்கோ சதீஷ் போஸ்கோ, மிஸ்ஸஸ் ஹெலன், மிஸ்டர் சார்லஸ், மிஸ்டர் மேத்யூ, மிஸ்டர் டேனியல் அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஓகே, அவரை வந்து பெற்றுக்கொள்வார்கள். மிஸ்டர் பிரான்சிஸ், இந்த ஆண்டு முழுவதுமாக தன்னார்வத்தோடு பணியாற்றிய மூவருக்கு நம்ம சிறப்பு செய்ய இருக்கின்றோம். மிஸ்டர் டேவிட், ஷாரன் ஏஞ்சல், லவிஷியா அவர்களும் வர இயலவில்லை. ஓகே, நன்றி. அவர்களோடு இணைந்து ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் டென்னிஸ் அப்பதான் கை தட்டுவீங்க. டென்னிஸ் இப்பொழுது விபிஎஸ்னால ஒரு கலக்கல் தான், அதற்காக பிரதர் வந்துக்கிறாங்க. இப்போ துவக்க விழா நிகழ்ச்சி. மறந்துரை தந்தை அவர்கள், நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அறிவித்தது போன்று மறைக்கல்வியினுடைய நிறைவு விழாவும் இன்று நம்முடைய விபிஎஸ் கொண்டாட்டத்தினுடைய துவக்க விழாவும் இன்று நடைபெறுகின்றது. நாளை முதல் தொடர்ச்சியாக நம்முடைய விபிஎஸ் நடைபெறும். ஆகவே இன்னும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்காதவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனுடைய துவக்க விழா நிகழ்வை இப்பொழுது நாம் பார்ப்போம். The inauguration of the VBS கொண்டாட்டம். தொடக்கத்தில் இருள் அகன்று ஒளி வந்தது, உலகிலுள்ள யாவற்றுக்கும் உயிர் விழுந்தது. கடவுளின் அன்பால் பூவுலகம் நிறைக்கப்பட்டது. மனிதனின் பாவத்தினால் நிற்குலைக்கப்பட்டு கடவுளின் அன்பை வெளிக்கொணர கடவுள் தம் ஒரே மகனை அந்த உலகிற்கு கொடுத்தார். மகன் அந்த அன்பை திரு அவைக்கு கொடுத்தார். திரு அவையும் மலர்ந்தது. இன்றும் நிலைத்திருக்குது என்றால் அது நமது நம்பிக்கை மட்டுமே. இந்த நம்பிக்கையை குழந்தைகளுக்கு வெளிக்கொணர்வதே VBS. VBS என்பது வொகேஷனல் பைபிள் சம்மர் கேம்ப். விடுமுறை விவிலிய கொண்டாட்டம் என்பது மறை நிகழ்வுகளை அறிந்து கொண்டு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதுதான் விவிலிய கொண்டாட்டம். இதற்காகத்தான் நம் தந்தையாம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் நிறைய ப்ராஃபட்ஸ்,
நிறைய புனிதர்கள் இவர்கள் அனைவரையும் கொண்டு வந்தார். அதற்கு ஆபிரகாம், மோசே, டேவிட், சாமுவேல், பல திருத்தூதர்கள், பீட்டர், பவுல், மத்தேயு, யோவான், இவர்கள் அனைவரையும் VBS அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் கடவுளின் அன்பை அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் செய்தார்கள். இவர்களின் மூலம்தான் கடவுளின் மறை நிகழ்வுகளை வெளிக்கொணரப்படுகிறது. கடவுளை பற்றி அறியவும் அவருடைய மறை நிகழ்வுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளவுமே VBS கிளாஸஸ் நமக்கு உதவியாக இருக்கின்றது. எனவே குழந்தைகளை அன்புடன் கடவுளை அறிய, மறை நிகழ்வுகளை தெரிய உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை வெளிக்கொணர உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்பொழுது பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைத்து இந்த VBS டிக்ளேர் ஓப்பன் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த VBS கொண்டாட்டத்தை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். மீண்டுமாக அவரோடு இணைந்து நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்களும் இந்த VBS உடைய துவக்க விழாவோடு ஒரு துவக்க விழா பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாம் துவக்கி வைப்போம். सुरांगनी 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 का माल कनावा माल 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 सुरांगनी का माल कनावा. We welcome you, yes we welcome you, with joyful heart we all welcome you. We welcome you, yes we welcome you to this VBS கொண்டாட்டமே. सुरांगनी 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 का माल कनावा माल 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 सुरांगनी का माल कनावा. புகழ்வோம் VBS 2025. Once again, மகிழ்வோம் புகழ்வோம் VBS 2025. அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டென்னிஸை சென்டராக வந்து சொல்லிட்டுக்கலாம். ஓகே, நன்றி உரை எல்லாருமே கலைஞ்சு போயிடுவீங்க. அங்கங்கே அப்படியே நின்று கேளுங்க. உண்மையிலே இந்த மகிழ்ச்சியான நாளில் 2024-25 மறைக்கல்வி ஆண்டு நிறைவிழாவை தலைமையேற்று பரிசளிப்பு கொடுத்து இந்த விழாவை முன்னிருந்து நடத்திய நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி லூயிஸ் அவர்களுக்கும், மண்ணின் மைந்தர் அருட்பணி வின்சென்ட் பால் அவர்களுக்கும், பங்கு பேரவை நிர்வாக குழுவின் முத்தான முத்துக்கள், பொருளாளர் திருவாளர் ஜோசப் பெர்னாண்டோ மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் லூயிஸ் அவர்களுக்கும், துணை பொருளாளர் சாரல் பிரியா அவர்களுக்கும் குழுமத்தின் சார்பாக நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தியாகத்தோடு புகைப்படம் எடுத்து நம்ம எல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் திருவாளர் இருதயராஜ் அவர்களுக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிறப்பான ஒலி அமைத்து நம்மை மகிழ்விக்கின்ற திருவாளர் அன்பு சகோதரர் CJ வின்சென்ட் ராஜ் அவர்களுக்கும், அவரோடு உறுதுணையாக இருந்து பணி செய்கின்ற செல்லா அவர்களுக்கும் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். மழை தேவையா?
நிச்சயமாக தேவை. மறைக்கல்வி தேவையா? நிச்சயமாக தேவை. ஏனென்றால் மாறி வரும் உலக சூழலில், மீடியா உலகில் விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு பங்கிலும் விசுவாச பயிற்சி, மறைக்கல்வி தேவை. அதற்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய பங்கு தந்தையர்கள். சிறப்பாக இந்த வருடம் ஃபாதர் எடுத்த மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் மறைக்கல்வியினுடைய ஊக்கத்தொகை. பங்கு பேரவையில் நீண்ட நேரம் ஒரு விவாதம், பிள்ளைகளுக்கு பிக்னிக் போகலாமா அல்லது ஊக்கத்தொகை வேண்டுமா என்று. மறைக்கல்வி ஆசிரியர்கள் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை, ஆனால் நிறைய பேர் வந்து பிக்னிக் தான் வேண்டும் அப்படின்னாங்க. ஆனால் எங்களோடு உறுதுணையாக நின்றவர், ஒரு பிக்னிக் போனால் 50,000 தான் செலவாகும். ஆனால் ஃபாதருடைய தொலைநோக்கு பார்வையில், நம்முடைய பங்கில் நிறைய தொலைநோக்கு பார்வையில் சிறப்பான பணிகளை சிறப்புடன் செய்து உண்மையிலேயே பங்கை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு சென்ற தந்தை அவர்கள் மறைக்கல்வியும் வேற ஒரு லெவலுக்கு கொண்டு சென்றிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மறைக்கல்விக்கு எந்த பங்கு தந்தையும் செலவிடாத அளவுக்கு ஒரு முழு ஆற்றலோடு இந்த வருடம் கொடுத்து பெற்றோர்கள் எல்லாமே அந்த நாளில் மகிழ்ந்தாங்க. இது ஒவ்வொரு வருடமும் மறைக்கல்விக்காக நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கும், செயல்பாடாக இருக்கும். இதை ஃபாதர் தொடங்கியிருக்கிறார். ஆகவே பங்கு தந்தைக்கும் இந்த மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு வித்திட்டு ஒவ்வொரு வாரமும் தியாகத்தோடு மறைக்கல்வி எடுத்துக்கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும், அவர்களை அனுப்பி வைத்து விசுவாச வாழ்க்கையில் அக்கறை கொள்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும், அந்த எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள்லாம் அந்த பெற்றோர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காத்திருந்து அந்த பிள்ளைகளை விசுவாச வாழ்வில் பங்கெடுத்தாங்க. அந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்ட்டு ஆரம்பித்தோம். நிறைய பேர் வந்து பெயருக்காக கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. ஒரு சிலர்கள் தானாகவே முன் வந்து மறைக்கல்வியினுடைய பிள்ளைகள் மீது ஆர்வத்தால் நிறைய ஸ்பான்சர் கொடுத்தாங்க. உண்மையிலேயே அந்த நன்கொடையாளர்களுக்கு நன்றி. சிறப்பாக இந்த நாளில் கூட ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், பஃப் கொடுக்கலான்னும் போது நம்முடைய பெர்னார்ட் ஷா சகோதரர் பிள்ளைகளுக்கு நூடுல்ஸை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நூடுல்ஸ் கொடுத்தார். அவர்களுக்கு நன்றி. சிறப்பாக ரோஸ் மில்க் வழங்கிய இன்று பிறந்தநாள் காணும் ஆல்வின் அவர்களுடைய குடும்பத்தார் ஜான்சன் அவர்களுக்கு நன்றிகள். இவ்வாறாக நம்முடைய மறைக்கல்வி குழுமத்தை அனைவருமே ஒருங்கிணைந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போய்கிறோம். ஃபாதர் வந்து 160 220 ஆகிக்கிறார். இது வந்து அவர் சென்றாலும் அவர் எங்கே இருந்தாலும் நமக்காக ஜெபிப்பார். அடுத்த வருடம் நாம் 400 தாண்ட அளவுக்கு நாம் உற்சாகத்தோடு செயல்படுவோம். சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள்லாம் ஆசிரியர்கள் ட்ரெயின் பண்ணவே இல்லை, எல்லாமே அவங்களே முன் வந்து பாடலாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா தொலைநோக்கு பார்வையில் மறைக்கல்வியை கல்வியாக கொடுக்கவில்லை, மாறாக வாழ்வியல் கல்வியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பெற்றோர்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்துவோம், தொடர்ந்து உழைப்போம், விசுவாசத்தில் பிள்ளைகளை வறுப்போம். இறைவனுக்கு நன்றி. மரிய வாழ்க, வாழ்க தொன்போஸ்கோ நாமம். அனைவரும் வாங்க ஒரு தொன்போஸ்கோ பாடலோடு முடிப்போம். ப்ளீஸ் கம் சில்ட்ரன்ஸ். வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே, இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே இறை வார்த்தையின் வழியில் என்னாலும் எப்போதும் இப்பாரினில் வாலிபர் வாழ்ந்திட உழைத்தீரே. தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வியை காட்டி வானகம் சேர்ப்பாயே, இருள் சூழ்ந்திடும் உலகில் அருளொளி எனவே புது நம்பிக்கை நிலவாய் எல்லோர்க்கும் என்னாலும் அன்போடும் மைந்தாய் தொன் போஸ்கோ வாழியவே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. தேங்க்யூ. பொறுமையோடு இதுவரையில் இருந்து எங்களை உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.
இங்கே அற்புதமாக இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஷாரன் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த மறைக்கல்வி ஆண்டினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.